கட்டா குஸ்தி 2. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோனே, இந்த படம் ரொம்ப நல்லாருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா அவங்களுக்கு ஒரு 6 வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருந்தது. ஆக்சுவலா அந்த பொண்ணு தான் இந்த படத்துல ஒரு மெயின் கேரக்டரா இருக்கு. ஐஸ்வர்யா வந்து ஒரு ரயில்வே ஜாப்ல இருக்காங்க. அண்ட் அவங்களோட ரெஸ்லிங்கும் கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காங்க. விஷ்ணு விஷால் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்காரு. அவங்களுக்கு சமைச்சு குடுக்குறது, பொண்ணு ஸ்கூல்ல டிராப் பண்றது, வீட்ல இருக்கிற வேலை செய்றது, இதுதான் அவருடைய டெய்லி வேல. அவரு அத மட்டும் பண்ணல. அந்த காம்பவுண்ட்ல இருக்கிற எல்லா லேடீஸ் கூடவும் டான்ஸ் ஆடுறது, அவங்க வீட்ல போய் சமைச்சு குடுக்குறதுன்னு பயங்கரமா கூத்தடிச்சிட்டு இருக்காரு. இத பார்க்குற அவங்களுடைய ஹஸ்பண்ட்லாம், இவன் சும்மா இருக்கிறதுனால தான் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கான். இவன எப்படியாச்சும் ஒரு வேலைக்கு போ வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்கலாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவுடைய கோச், அவருக்கு ஈகோ இஷ்யூ இருக்கும். அதுக்காக ஐஸ்வர்யாவ எப்படியாச்சும் தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பிளான் பண்ணுவாரு. அவரால தான் வந்து இவங்க வந்து பிரிஞ்சிருவாங்க. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. லாஸ்ட்ல அவங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சதா, இல்ல ஒண்ணு சேர்ந்தாங்களா? இதுதான் இந்த படத்துடைய கதை. கருணாஸ், கருணாகரன், காளி வெங்கட் இவங்களுக்கு ரொம்ப அதிக சீன் இல்லனாலும், அவங்களுடைய காமெடி கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. அவங்கள காட்டுற சீன் எல்லாம். அப்பா, பொண்ணு சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் ஆயிருந்தது. கருணாஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டா மாறிடுவார் செகண்ட் ஹாஃப்ல. அதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும் காமெடி பார்க்கறதுக்கு. பட் இந்த படமே வந்து ஸ்டார்ட் ஆனதுலருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல்லாவே காமெடி. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு காமெடி படம் பார்த்துருக்கேன். நெறைய காமெடி படம் பார்த்தாலும், அங்க சில சில சீன்ஸ் எமோஷனலா வச்சுருவாங்க. கொஞ்சம் ஸ்லோவா ஆகுற மாரி இருக்கும். பட் இந்த படத்துல ஸ்லோவான மாரி இருந்தாலும், அங்கேயும் கொஞ்சம் காமெடி ஒர்க் ஆயிருக்கு நல்லா. டெக்னிக்கலா இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, லைட்டிங்ஸ், டிஐ எல்லாமே வந்து ரொம்ப கமர்ஷியல் ஃபிலிம்க்கு கலர்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் வைஸும் சூப்பரா இருந்தது. எங்கேயுமே போர் அடிக்காம அந்த கட்ஸ்லாம் பயங்கரமா இருந்தது. படம் ஸ்டார்ட் டூ எண்ட் வரைக்குமே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போகும். எங்கேயும் எந்த சீனுமே போர் அடிக்காத மாரி தான் போது. நெறைய பேரு இந்த படம் நல்லா இல்லன்னுலாம் ரிவ்யூ குடுக்குறாங்க. நெறைய தியேட்டர் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். நெறைய பேர் இந்த படம் நல்லா இல்லன்னு சொன்னாங்க. பட் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஸ்டார்ட் டூ எண்ட் வரைக்குமே காமெடி தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்ளோ லென்த்தா ஒரு ஃபுல் படம் காமெடியா பார்க்கறது இதுதான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன் இந்த மாரி காமெடி படம் நானு. கருணாஸ், காளி வெங்கட் இவங்களுடைய காமெடி சீன்லாம் நல்லா ஒர்க் ஆயிருந்தது. அந்த கோர்ட் சீனு, அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீசர் மாரி வருவாரு. அவங்க கருணாஸோடைய ஒய்ஃப் வந்து அவங்க கிட்ட இங்கிலீஷ், ஹிந்தில பேசுவாங்க. அப்போ கருணாஸ் சொல்லுவாரு, "என்னடா ஹிந்திலாம் பேசுறான்ட்டு." அப்போ காளி வெங்கட் சொல்லுவாரு, "நான் இன்னும் இங்கிலீஷ விட்டே வெளிய வரலனான்னு" சொல்லிட்டு, அந்த காமெடி எனக்கு ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆயிருந்தது. ஷான் ரோல்டன் அவருடைய சாங்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர் 2மே சூப்பரா இருந்தது இந்த படத்துல பார்க்கறதுக்கு. சாங்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சாங்கும் நல்லா இருந்தது. அப்பா, பொண்ணு சாங் ஒண்ணு வரும். அந்த சாங் விஷுவலா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கிளைமாக்ஸ்ல வந்து சூப்பராவே இருந்தது ரொம்ப. படத்துடைய கிளைமாக்ஸ்ல யோகி பாபு ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. படம் ஆல்ரெடி காமெடியா தான் போயின்னு இருக்கும். பட் யோகி பாபு வந்ததுக்கப்புறம் அது இன்னும் அதிகமாயிடும் காமெடி. யோகி பாபு மட்டும் இல்லன்னா, இந்த படத்துடைய கிளைமாக்ஸ் இவ்ளோ எங்கேஜிங்கா இருந்திருக்காது. யோகி பாபு இந்த கிளைமாக்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருந்தாரு. எனக்கு இந்த படத்துல பிரச்சனைன்னு சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்ல. சின்ன சின்னது எதனா இருந்தாலும், பட் இவ்ளோ காமெடியா படம் ஃபுல்லா எடுத்திருக்காங்க. அதுக்காகவே நம்ம இந்த படத்த போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா வந்து படம் வந்து பயங்கரமா இருக்கு. என்ஜாய் பண்ற மாரி தான் இருக்கு. கண்டிப்பா போய் பாருங்க.